அப்படி அதிகமாக வரும்போது நீங்களும் நூதனமான காரியங்கள் வரும்போது அதிகமாக அதை நீங்கள் நிறைய பேருக்கு என்னென்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்குறதுல இன்ட்ரெஸ்ட், உட்காந்து கொஞ்சம் வித்தியாசமாக மெசேஜ் யாராவது கொடுத்தாங்கன்னா உடனே உட்காந்து கேட்குறது. சமீபத்தில் ஒரு பைபிள் டீச்சர் அவர் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தார். அவர் பேசிக்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இது ஒரு கண்டென்ட்னு எடுத்து ஒரு ஆவிக்குரிய அவங்களுடைய கேட்குறவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாத அளவுக்கு உலகத்தில் சமீபத்தில் நடந்ததான சில அரசியல் காரியங்களை வச்சு பேசுகிறார். அது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, பட் ஸ்பிரிட்டில் அதுக்கு தேவையே இல்லை, இது அவங்களுக்கு அவசியம் இல்லை. ஆனால் ஜனங்கள் அதை உணரணும். இதனால் என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு காலகட்டம் வரைக்கும் பிள்ளைங்க எதை கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க, அது இன்னும் கலராக எது இருந்தாலும் சாப்பிடுவாங்க. அப்புறம் ஒரு 30-40 வயசு ஆகும்போது ஒரு முதிர்ச்சி வரும்போது எதெல்லாம் சாப்பிட்ணும் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. ஒரு 60 வயசு ஆகும்போது எல்லாத்தையும் நான் சாப்பிடுவேன், என் உடம்புக்கு எது ஏற்றுக்குதோ அதை மட்டும்தான் நான் சாப்பிடுவேன், அதுக்கு மேலே நான் எதையும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு 60 வயசில் ஒரு முடிவு எடுப்போம். இந்த 3 டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வரும்போது எல்லாம் வரும், எல்லா ஸ்டஃப்பும் வரும், கள்ளோபதேசம் வரும், எது நல்லது எது கெட்டதுன்னே உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முதிர்ச்சி அடைஞ்சு வரும்போது நீங்கள் எதை சாப்பிட்ணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு உங்களை நீங்களே செப்பரேட் பண்ண முடியும். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கறதை மட்டும்தான் நீங்கள் சாப்பிடுவீர்கள், மிச்சம் எதுவுமே எனக்கு தேவையில்லை. இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய முதிர்ச்சி. பிதா எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும்தான் நான் செய்வேன், அதுதான் அவருடைய சித்தத்தை செய்வது தான் என் போஜனம்னு சொல்கிறார். அப்போ என்ன நான் சாப்பிடுவேன்? எனக்கு பிதா என்ன கொடுக்குறோ அதான்ப்பா நான் சாப்பிடுவேன். பிதா எனக்கு கொடுக்காத எதையும் சாப்பிட மாட்டேன். என் முன்னாடி எதை வேணாலும் வைங்க, எது வேணாலும் இருக்கட்டும், நான் சாப்பிட மாட்டேன். அதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சி. அந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி தான் நீங்கள் நானும் வரணும். நோவா காலத்தில் இருந்த பெரிய பாவத்தில் ஒன்று பெருந்தண்டி அள்ளி போடுறது. இன்றைக்கி நீங்கள் உலக பிரகாரமாக எடுத்துக்கோங்க, இன்றைக்கி நம்ம பெருந்தண்டி மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி ஜனங்கள் சமைக்கிறதே நிறுத்திட்டாங்களாமா. பல நாடுகளில், சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் சில ஃப்ளாட்ஸில் கிச்சனே கிடையாது. அதாவது ஏன் கிச்சனுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க? 2 பெட்ரூம் ஒரு கிச்சன் இருந்த ஃப்ளாட்ஸ் எல்லாம் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா 3 பெட்ரூம். ஏன்? நோ கிச்சன். எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. ஏன் வீட்டில் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? அதுக்கு நீங்கள் கேஸு இதெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக அதனுடைய ஒரு பார்ட்டு நம்ம நாட்டில் இப்போ என்ன வந்திருக்குன்னா ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் நோ கிச்சன் டே. அதோடைய அர்த்தம் என்னென்னா சமைக்கிறது கிடையாது. அதனுடைய விளைவு என்ன? இப்போ பெரிய ரெஸ்டாரண்ட்ஸுக்கு போக தொடங்காச்சு. ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதுங்கிறது இப்போ ஒரு கௌரவமாக மாறிடுச்சு. இதோட அடுத்த ஸ்டெப்பு எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோன்றது அடுத்த கௌரவம். இப்படி போக 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 பெருந்திண்டியின் உச்சத்துக்கு உலகம் வந்துருச்சு. ஒரு வீட்டுக்கு டெலிவரி சாப்பாடு பண்ணக்கூடிய ஒரு சிஇஓ ஒரு எடிட்டோரியல் டெஸ்ட்டில் எழுதியிருக்கிறார், 2025க்குள்ளே தமிழ்நாட்டிலோ அல்லது இந்தியாவிலோ அவர் எழுதுனது, இந்த நாடுகளில் ஜனங்கள் என்ன சாப்பிட வேண்டும் என்பதை நாங்கள் தான் நிர்ணயிப்போம்ங்கிறார். we will decide what they want to eat. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் நைட் சாப்பாடு எங்கள் கண்ட்ரோலில் இருக்குன்றாரு. இது பெருந்திண்டின் அடையாளத்தினுடைய ஒரு பகுதி. உலக பிரகாரமாயும் சொல்லுகிறேன், ஆவிக்குரிய விதத்திலும் சொல்லுகிறேன். பெருந்திண்டியின் உச்சத்துக்கு உலகம் போய்கொண்டிருக்கிறது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வசனத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் உட்காந்து தியானிங்க, நீங்கள் உட்காந்து வசனத்தை படிங்க. இதுக்கு மிஞ்சினது யார் வந்தாலும், வசனத்தை மிஞ்சி சொல்கிறது யாராக இருந்தாலும், அவர் எப்பேற்பட்ட ஊழியராக இருந்தாலும், எப்பேற்பட்டதான தீர்க்கதரிசியாக இருந்தாலும், இஃப் இட் இஸ் அகைன்ஸ்ட் டு பைபிள், தவறுன்னு தைரியமாக சொல்லுங்கள். அதுதான் சரி. வசனத்துக்கு ஒத்து போகாத தரிசனமும் தீர்க்க தரிசனமும் அது தேவனிடத்திலிருந்து வந்தது கிடையாது. அவர்கள் என் நாமத்தை கொண்டு பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள்னு வசனம் சொல்லுது. அதுதான் உண்மை. அப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய சாப்பாடு என்ன? ஆண்டவர் கொடுக்குற சாப்பாடு, ஆவிக்குரிய சாப்பாடு. இதுதான் நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். வீடுகளில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எதுக்கு நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைக்கி டிவிஸ் இருக்குது, யூடியூப்ஸ் இருக்குது, இன்றைக்கி பலவிதமான உங்களுக்கு மீடியாஸ் இருக்குது. இது எல்லாத்தின் வழியாக ஆன்லைனில் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கிது. ஆன்லைன் ஃபுட்டும் கிடைக்கிது, ஆன்லைன் ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டும் கிடைக்கிது. இந்த ஆன்லைன் ஃபுட்டில் நீங்கள் எதை வேணாலும் செலக்ட் பண்ணலாம். ஆனால் அவங்க ஒரு ஸ்டஃப் வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இன்றைக்கி இது ஆன்லைன் ஸ்பிரிச்சுவல் ஃபுட் அப்படி இல்லை, எல்லாம் கொட்டுறாங்க, அத்தனையும் கொட்டுறாங்க. எது சரி எது தப்பு அப்படின்னு ஃபில்டர் பண்ணி அதை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படுத்த வேண்டியது உங்கள் கரத்தில் இருக்கிறது.
நோவாவின் காலத்தில் இருந்த மிக முக்கியமான பாவங்களில் ஒன்று பெருந்திண்டி, ரெண்டாவது குடி, புசித்தும் குடித்தும். இந்த கடைசி காலத்தில் இந்த குடி வெறியானது உலகத்தினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கடைசி கால அடையாளங்களிலே மிக முக்கியமானது இந்த கடைசி காலத்தில் வசனம் தெளிவாக இங்கே சொல்லுது, வெறியினாலும் அங்கே புசித்து அப்படின்னு இருக்கு. இன்றைக்கி உலகத்தினுடைய மிக முக்கியமான பாவங்கள் 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அங்கே 2 மாத்திரம் சேதப்படுத்தாதே என்று வசனம் சொல்லுது. ஒன்று எண்ணெயையும், இன்னொன்று திராட்சை ரசத்தையும். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக இருக்கும், ஆயில் அண்ட் ஒயின். இன்றைக்கி நீங்கள் உலகத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா மிக முக்கியமான 2 பிஸ்னஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயில் அண்டு ஒயின். இந்த ஆயிலும் ஒயினும் தான் மிக முக்கியமான பிஸ்னஸை நம்ம பார்க்குறோம். இந்த ஒயின் எதை தடுத்து நிறுத்தினாலும் ஒயினை தடுத்து நிறுத்த முடியாதுங்கிற அளவுக்கு போகுது. உலகத்தின் மக்களுக்கு எது கிடைக்காமல் போனாலும் ஒயின் கிடைக்காமல் போயிடக்கூடாதுன்ற அளவில் எல்லா நாடும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது. அந்த அளவுக்கு திராட்சை ரசத்தின் வெறி இது ஒரு வகையில் ஸ்பிரிச்சுவல் மக்களையும் பாதிக்கிறது. ஸ்பிரிச்சுவலாக திராட்சை ரசத்தின் வெறி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வசனத்தை நல்லா தியானிக்கிறாங்க. ஆனால் அந்த வசனத்தை தியானிக்கிற இந்த காலகட்டத்தில் சிலர் ஆவிக்குரிய வெறியர்கள் இருக்கிறாங்க. எப்படி, நான் எப்பவும் சொல்கிறது தான் இப்போவும் சொல்கிறேன். சில நேரங்களில் நமக்கு தவறானவர்கள் வருகிறது தெரிகிறது, அவர்களை கண்டிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். கண்டிப்பாக கண்டிக்கணும். ஆனால் தனி மனித தாக்குதல் என்பது இருக்கக்கூடாது. அது ஒரு லிமிட்டுக்கு மேலே போய் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஊழியர்களையும் அல்லது விசுவாசிகளையும் தனி மனித தாக்குதல், அதையும் தாண்டி அவங்க எந்த அளவுக்கு இப்போ போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வசைவு சொற்கள், தூஷணமான வார்த்தைகள், இதையெல்லாம் பேசி ஊழியர்களையும் விசுவாசிகளையும் தூஷிக்கிறதான. ஆனால் இவங்க எதை கொண்டு பேசுவாங்க? வசனத்தை வச்சுக்கிட்டு தான் பேசுவாங்க. எதை அளவுகளாக வச்சுருப்பாங்க? பைபிள் அளவுகளாக வச்சுருப்பாங்க. பைபிள் படி அவர் தப்பு செய்கிறாருங்க, வசனத்தின்படி அந்த ஊழியக்காரர் தப்பு. அவ்வளோ தூரம் சொல்லக்கூடியவர்கள் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸை கவனிங்க, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸை கவனிங்க. அது வேதம் ஒத்துக்கொள்கிறதில்லை. நான் ஒரு உதாரணத்தை சொன்னால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மோசையின் சரீரத்தை குறித்து தர்க்கம் வருகிறது. பாடி எங்கே அப்படின்னு தர்க்கம் வருது. அந்த தர்க்கம் வரும்போது வேதம் சொல்லுகிறது, பிசாசு அந்த பாடியை குறித்து சண்டை போடும்போது அங்கே இருக்கிற பிரதான தூதன் சொல்கிறான், அவனை தூஷணமாய் தூஷிக்க துணியாமல், அவனை திட்ட துணியாமல் அந்த தூதன் சொல்கிற வார்த்தை என்னென்னா, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. அவரோட அர்த்தம் என்ன? பிசாசை நீங்கள் என்ன தூஷணமாக திட்டினாலும் அதுக்கு அவங்க வருத்தப்பட போகிறதே கிடையாது, சந்தோஷப்படுவான். ஏன்? அவன் சுபாவத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு அர்த்தம், அவன் கேரக்டருக்கு உங்களை இறக்கிட்டான்னு அர்த்தம். அதான் பிசாசுடைய திட்டமே. உங்கள் வாயிலிருந்து ஒரு கெட்ட வார்த்தை வர வைக்கிறது தான் பிசாசுடைய திட்டம். அப்படி உங்களை இறக்கணும். அப்போ தூதன் சொல்கிறான், தூஷணமான வார்த்தைகளை யூஸ் பண்ண துணியாமல் அப்படிங்கிறான். அப்போ இன்றைக்கி ஒரு பிசாசையே தூஷிக்க கூடுறதுக்கு யோசிக்கிற தூதன், இன்றைக்கி நம்ம ஆவிக்குரிய தூதர்களாக இருக்கிறோம், ஆவிக்குரிய அம்பாசிடர்ஸாக இருக்கிறோம், ஸ்பிரிச்சுவல் அம்பாசிடர்ஸ். அப்படி இருக்கும்போது நம்முடைய வாயின் வார்த்தைகள் என்ன வருகிறது? ஒரு 2 சம்பவத்தை சொன்னால் உங்களுக்கு, எனக்கு பிரயோஜனமான அந்த சம்பவம் அது. ஒரு முறை ஒரு நண்பர் என்னிடத்துல இவ்விதமாய் சொன்னார், நீ பேசுகிற மெசேஜ் ஓகே, எல்லாமே நல்லா இருக்குது, நடுவில் நீ சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுற, அந்த வேர்ட் வந்து தப்பான வேர்ட் கிடையாது, ஆனால் உன்னுடைய மெசேஜ் ஸ்டாண்டர்டுக்கு அது கிடையாது, அந்த வேர்ட் வந்து ஓ மெசேஜ் ஸ்டாண்டர்டுக்கு இல்லை, அந்த வேர்டை இனிமேட்டு யூஸ் பண்ணுறது நிறுத்திடுனார். ஒரு நண்பர் கூப்பிட்டு சொன்னார், கொஞ்சம் நீங்கள் பேசும்போது இந்த வேர்ட்ஸை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா. ஏன்? அவர்களுக்கு தெரிகிறது ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டுக்கு வரும்போது இப்படிப்பட்ட வார்த்தைகள் அந்த இடத்துக்கு சரியில்லை என்று நமக்கு தெரிகிறது. அதே மாதிரி ஒரு முறை நான் வேதத்தில் உள்ள வசனத்தை தான் படித்தேன், மாற்றி படிக்கலை. வசனத்தை மாற்றி படிக்கும்போது அதில் குருடர்கள் பார்வையடைகிறார்கள். அந்த குருடருங்கிற வார்த்தை வரும்போது ஒரு பார்வையற்ற ஒருவர் எனக்கு அவருடைய வாட்ஸ்அப்பில் அவர் சொல்லியிருந்தார், ஐயா, குருடர் என்று டிரான்ஸ்லேஷனில் உள்ளதான அப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் கூட குருடர்னு சொன்னால் அந்த மாதிரி பார்வையற்றவர்களுக்கு இருதயத்தை அது நோக பண்ணும், பார்வையற்றவர்கள்னு சொன்னால் கொஞ்சம் அது நல்லா இருக்கும் அப்படின்னார். உண்மை. அப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள், பைபிளில் குருடன் தான் இருக்குது. பட் அந்த நேரத்தில் நாம் அந்த பார்வையற்றவர் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணும்போது அது அவர்கள் இருதயங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது. நம்ம வேர்ட்ஸ், இந்த வெறி எப்படி வருது தெரியுமா? அந்த வெறி வரும்போது நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணுறோன்னு தெரிய மாட்டேங்குது. தப்பான வார்த்தைகள், தகாத வார்த்தைகள்,
இருதயத்தை நோக பண்ணுகிற வார்த்தைகள், ஊழியர்களை மட்டுமல்ல குடும்பங்களில் கூட இப்படிப்பட்ட வார்த்தைகள், அதாவது பர்டிகுலராக அவரை நோக பண்ணணும், கணவனை நோக பண்ணணும், மனைவியை நோக பண்ணணும், அல்லது ஒரு ஊழியக்காரன் நோக பண்ணணும்னு பர்டிகுலர் வேர்டு யூஸ் பண்ணுறீங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஒருவேளை அந்த ஊழியக்காரன் நோக ஆகிறானோ நோகப்படலையோ அது வேற விஷயம். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் துக்கப்படுகிறார். ஏன்? உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டுக்கு அது தேவையில்லை. நீங்கள் உங்களை கர்த்தர் வேறு இடத்துல உட்கார வச்சிருக்கிறார். நீங்கள் போய் இறங்கி இந்த மாதிரி பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். ஒரு சரியான அரசியல் தலைவராக இருப்பாரானால் அவருடைய வார்த்தைகள் அலர்ந்து தேவையான அளவுக்கு தான் வெளியே வரும். தகாத வார்த்தைகள் வராது. அவர் தகாத வார்த்தைகள் பேசுகிறார்னா அவர் தலைவர் ஸ்டாண்டர்டில் இல்லைன்னு அர்த்தம். தொண்டர்கள் பேசுவாங்க, ஆனால் தலைவர் பேச மாட்டார். ஏன்? அது ஒரு ஸ்டாண்டர்ட். அந்த ஸ்டாண்டர்டுக்கு போக 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 உங்கள் வாயின் வார்த்தைகள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தவர்களை காயப்படுத்தாதபடி பாதுகாத்து கொள்ளுங்கள். நோவா காலத்தினுடைய அந்த பாவம், அந்த இருந்த சுபாவங்கள் இன்றும் இருக்கிறது. இன்றைக்கும் பெருந்திண்டியும் குடிவெறியும் இருக்கிறது. இதில் அந்த லௌகீக கவலை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வசனம் அங்கிறதுக்கு மத்தியில் பெண் கொண்டும் பெண்ணெடுத்தும். இதை குறித்து அடுத்த செக்ஷனில் உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்றைக்கி நாம் பார்த்த இந்த குடிவெறி, இந்த பெருந்திண்டி என்கிறதான விளக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இல்லாதபடிக்கு அதை பார்த்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு சின்ன ஜெபத்தை செய்து நாம் இந்த எபிசோட் முடிக்கப் போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த நாளில் நீர் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்திற்காக உமக்கு நன்றி. எங்கள் வாழ்க்கையில் அப்பா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் வளரும்போது தேவையற்ற வார்த்தைகள், தேவையற்ற காரியங்கள் எங்களுக்கு வாயிலிருந்து புறப்படாதிருப்பதாக. வாய்க்குள் போகிறது தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படவைகள் தீட்டுப்படுத்தும் என்று சொன்னீரே ஆண்டவரே. அதே போல் எங்கள் வாயின் வார்த்தைகள் அடுத்தவரை காயப்படுத்தாதபடி, ஆண்டவரை அடுத்தவரை துக்கப்படுத்தாதபடி, வேதனைப்படுத்தாதபடி, பர்டிகுலராக குறிப்பிட்டு எந்த மனுஷனையும் தாக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட பிரசங்கிக்காதபடி, மாம்சத்தில் இராதபடி நாங்கள் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து ஆண்டவரே 100% பரிசுத்த ஆவி பேசுகிறது போல நாங்கள் பேச எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்கள் விசுவாசிகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அநேக உபதேசங்கள் அப்பா, அதிகப்படியான ஆவிக்குரிய ஆகாரம் இன்னைக்கு ஆன்லைன் வழியாக வந்துகிட்டே இருக்கப்பா. அதில் நல்ல ஆகாரத்தை, தேவையான செலக்ட் பண்ணி ஆகாரத்தை, உம்மிடத்திலிருந்து வரக்கூடியதான பரிசுத்த ஆகாரத்தை மாத்திரம் புசிக்க அவர்களுக்கு கிருபை பாராட்டும். அதை செலக்ட் பண்ண தேவையான ஆவிக்குரிய ஞானத்தை கட்டளையிடும். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதா.